ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கோபி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாசெட்னா என்ன, அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எக்ஸாம் பேட்டர்ன், அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாசெட்னா என்ன? நாசெட்ன்றது வந்து நர்சிங் ஆஃபீஸர் ரிக்யூர்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதுதான் வந்து நாசெட்னு சொல்கிறாங்க. இப்போ நாசெட் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிஃபோர் நாசெட் வந்து ஒவ்வொரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸும் தனித்தனியாக எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கிளியராக இல்லாமல் இருந்துச்சு, எப்போ எக்ஸாம் வரும்ன்றது தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த 2020 நாசெட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க நாசெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி பல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி, அவங்க தான் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது. இந்த ஒரு எக்ஸாம் மூலியமாவே நமக்கு வந்து பல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். அதாவது நம்ம 26 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது எய்ம்ஸ் மதுரை, எய்ம்ஸ் நியூ டெல்லி, எய்ம்ஸ் மங்களகிரி, எய்ம்ஸ் பிபின் நகர், இது மாதிரி பல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், இதை தவிர்த்து ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான டாக்டர் ஆர்எம்எல், எல்ஹெச்எம்சி, ஏஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஒரு சில கேன்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது மாதிரி பல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய சான்ஸ் நமக்கு இந்த நாசெட் எக்ஸாம் மூலியமாவே நமக்கு கிடைக்கும். இந்த நாசெட் எக்ஸாம் வந்து இந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் பீப்புள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு எக்ஸாமே நமக்கு வந்து ஒரு பல சென்ட்ரல் கவர்மெண்ட் நர்சிங் ஆஃபீஸர் ஜாபுக்கான ஒரு கேட்வேவா இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் நர்சிங், இல்லை டிப்ளமோ நர்சிங், இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம். நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமையே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் டிப்ளமோ நர்சிங், போஸ்ட் பேசிக் நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸஸ், அதாவது 50 bedded ஹாஸ்பிட்டல்ஸில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து 50 bedded ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அப்ளை பண்ணும் போது. இதை தவிர்த்து நம்மளோட ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இப்போ அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பல டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, பல டிஸ்ட்ரிக்ட்ல பல நர்சிங் காலேஜ் இருக்கு. ஸோ அந்தந்த நர்சிங் காலேஜில் முடிச்சுட்டு நம்ம தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கம்பல்சரியாக தேவைப்படும். இந்த டிஎன்எம்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாமல் நம்மளால இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 to 30 years சொல்லியிருக்காங்க. ஓபிசி அவங்களுக்கு வந்து 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அவங்க வந்து 33 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி/எஸ்டி அவங்களுக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 35 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணதுலேருந்து ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ண டேட்லேருந்து சர்டன் பீரியட் கொடுப்பாங்க, 15 days 20 daysன்ற மாதிரி. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நம்ம அந்த எய்ம்ஸ் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி அண்டர்ஸ்டுட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் 3000 சொல்லியிருக்காங்க. எஸ்சி/எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2400 இருக்கும். இந்த 2400 நீங்கள் இன்கேஸ் எக்ஸாம் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ரெண்டாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எந்தெந்த கம்யூனிட்டியோ அதனுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவங்களோட இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ரெண்டாவது ஆதார் கார்டு நம்பர், மூணாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நாலாவது உங்களுடைய சிக்னேச்சர், அதனுடைய சிக்னேச்சருடைய ஃபோட்டோ, அஞ்சாவது உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். இது எல்லாமே வந்து தேவைப்படும் நம்ம எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது. இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து முதல்ல எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜாக நடக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அந்த மாதிரி 2 ஸ்டேஜாக நடக்கும். ஸ்டேஜ் 1 வந்து ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் 1 வந்து நமக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து மொத்தம் 100 கொஷின்ஸ். இந்த 100 கொஷின்ஸ்ல வந்து 80 கொஷின் வந்து நம்ம நர்சிங் சிலபஸ்ல இருந்து வரும். பேலன்ஸ் இந்த 20 கொஷின் பார்த்தீங்கன்னா ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், அந்த மாதிரி பேலன்ஸ் இந்த 20 கொஷின் அதுல இருந்து வரும். இந்த மொத்தம் 100 கொஷின்ஸையும் அவங்க வந்து டிவைட் பண்ணி 5 செக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. 20 20 20 அது மாதிரி 5 செக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. டோட்டல் டூரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 மணி நேரம், 90 minutes. இதுதான் வந்து நமக்கு டோட்டல் டூரேஷன் ஃபார் ஸ்டேஜ் 1. ரெண்டாவது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல செலக்ட் ஆனவங்க வந்து ஸ்டேஜ் 2க்கு வருவாங்க. ஸ்டேஜ் 2ல வந்து நமக்கு வந்து 160 கொஷின்ஸ். இந்த 160 கொஷின்ஸுமே வந்து நமக்கு நர்சிங் சிலபஸ்ல இருந்து, நம்ம நர்சிங்ல இருந்து தான் வரும். இதுக்கான டோட்டல் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours 180 minutes. இதை வந்து அவங்க வந்து டோட்டலாக 4 செக்ஷனாக டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 40 கொஷின்ஸா. ஒரு செக்ஷனுக்கு வந்து 45 minutes. இந்த 45 minutesல அந்த செக்ஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவங்க எக்ஸாம் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. இப்போ நாசெட் 10 வந்து
அவங்க எக்ஸாம் டேட்டை அஃபிஷியலாக அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி நாசெட் 10 நடக்க போகுது. ஸோ நம்ம கிட்ட இப்போ 4 மாதம் இருக்குது. இப்போதுலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்ன சிலபஸ்ன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்ன்றதை வந்து நான் என்னுடைய கமெண்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ.